சார் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து 30 வயதில் இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு அடுத்த ஆயுள் காலமே வந்து 5 வருஷம் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்கன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். அடுத்து அவங்களுக்கு 5 வருஷம் தான் ஆயுள் காலம்னும் போது, நான் செடியை வாங்கி கொண்டு போய் நட்டு வளர்த்து அந்த செடி வளர்கிறதுக்குள்ளேயே இந்த 5 வருடம்ன்றது ரொம்ப எளிமையாக முடிஞ்சு போயிடுமே சார். ஆன்மீகத்தில் இல்லாத விஷயமே கிடையாதுமா. ஒரே நாளில் முளைச்சி பூத்து வளர்ந்து காய் காய்க்கும் இல்லையா, பார்த்துருக்கியா? அது ஹைப்ரிட்ல சார், செயற்கையானதில்ல சார். அது ஹைப்ரிட் இல்லை, இயற்கை முறைகளில் இருக்குது, சித்தர் முறைகளில். அதுக்குன்னு விதைகளை பாடம் பண்ணணும். அதைத்தான் இப்போ இவங்க ஹைப்ரிட்டுங்காங்க. அந்த மாதிரி பாடம் பண்ணி வச்சாச்சுனால் அதிகபட்சம் 1 மாதத்துல பூத்து காய்ச்சிரும். அந்த சிந்தனை திறனை இவங்க சிந்திக்கணும். அதை எங்கே யார் செய்கிறாங்கிறத கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சி இவன் செய்கிறதுக்குள்ளே இதை நினைக்க 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 இவன் ஒரே நினைப்பு இந்த இதையே நினச்சிட்ருப்பான். இது பூரா ஆன்மீக சிந்தனைகள். இந்த ஆன்மீக சிந்தனைகள் முழு நினைப்பு நினைக்கும் போது இந்த நோயினுடைய சிந்தனைகள் இவன் மனசில் இருக்காது. அப்போ அதனுடைய தாக்கம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.